கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 86வது அதிகாரம் 10, 11, 12 3 வசனங்களை தியானிக்கிறோம். சங்கீதம் 86, 10, 11, 12 ஜெபத்தை சிரிக்க கணிச்சுடும். எந்தன் கான்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கான்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வாழமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வாழமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஒந்தன் சிறகுகளே நிழலில் என்று மகிழ செய்தீர், ஒந்தன் சிறகுகளே நிழலில் என்று மகிழ செய்தீர், தூக்கியவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூக்கியவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, உராரிவரா ரிபாரிகரா ரிபாரிகரா ரிபாரிகரா, எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனாயினீர் எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனாயினீர் எதற்கும் பயமில்லையே, விபாரிகரா உகாரா உபரா ரிகாரா ரிகரா ரிமாரா ரிகரா, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட். சங்கீதம் 86, 10, 11, 12 இங்க 4 குறிப்புகள் சொல்லப்பட்டது. 4 குறிப்புகள் நீங்க பைபிளை வாசிச்சு அதை நான் சொல்றதை இங்க புரிஞ்சுக்கணும். நம்பர் 1, நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டனா அவர் மகத்துவமும் அதிசயம் செய்பவர் இருக்கா. நம்பர் 1 இப்போ 4 குறிப்புகளை நம்ம பார்க்க போறோம். முதல் குறிப்பு. 2வது, அவருக்கு என்ன ஒரு அதிசயத்தை செய்வார், என்ன ஒரு மகத்துவத்தை செய்வார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். அந்த வழியில் என்ன செய்யணும்? நடக்கணும். என்ன செய்யணும்? நடக்கணும். ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். அந்த வழியில் என்ன செய்யணும்? நடக்க. 2வது, நாம் ஒன்று செய்யணும். அது என்னன்னா நம்முடைய இருதயத்திலிருந்து அவரை துதிக்கணும். இருக்கா? துதிக்கணும். சரி. 4வதாக ஒரு காரியம், அது இவ்வளவு நடந்தா அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய நாமத்திற்கு ஒரு பயம் உண்டாக வேண்டும். யாருடைய நாமத்திற்கு? அதிசயத்தை செய்கிறவருடைய நாமத்திற்கு. இப்ப நம்ம இந்த 86வது அதிகாரம் ஃபுல்லா நம்ம வாசிக்கும் போது இதனுடைய அடிப்படை என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஜெபம், பிரே, அப்படிதானே? அப்ப இந்த 4 காரியங்களை நடக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெபம். ஜெபம் பண்ணினா தான் இந்த 4 காரியம் நடக்கும். சரி, இது எப்போ நடந்துச்சு, எங்க நடந்துச்சு? வாசிக்கமா யாத்ராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம். இப்போ ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். 14:10 பார்வோ சமீபத்து வருகிற போது ஜெபத்திற்கு காரணம் என்ன? ஆண்டவரை துதிக்கிற சந்தோஷத்துல கிடையாது, பயம். பயங்கிறது ஏன் நமக்கு வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்பதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இல்லைன்னா மக்கள் ஜெபிக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் நல்லா ஜாலியா இருக்காங்க. அப்ப ஒரு 4 காரியங்கள் நடக்கிறதுக்கு அடிப்படை ஒன்று, அதாவது
ஜெபம். அதான் 86வது அதிகாரம் ஃபுல்லாக ஜெபத்தை தான் பார்த்தோம். ரைட். அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு பாதையை உண்டு பண்ணணும். இந்த பாதையை எப்போ அவர் உண்டு பண்ணுவார் சொல்லுங்கள்? ஜெபம் பண்ணும் பொழுது. ஜெபம் பண்ணலைன்னா இந்த ஒரு ஜெபம் மட்டும் இவங்க பண்ணியிருக்காட்டா இந்த எந்த சம்பவமே நடந்திருக்காரு. சரி, ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் மோசே மூலமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். 13வது வசனம். பயப்படாதிருங்கள். ஏன் பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு அவங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. பார்வன் வர்றான், சும்மா வர மாட்டேங்கிறான். எப்படி வரும்? அங்க இங்க வருங்க 6வது வருஷம் 14:6. தன் ரதம், அவனுடைய ரதம் எப்படிமா இருக்கும்? ஸ்பெஷல். அப்புறம் பிரதானமான 600 ரதங்கள்லாம் என்ன சொல்லு? பயங்கரமான. நான் என்னுடைய கற்பனை பைபிள் இல்லை, நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரதம் ஃபுல்லாக சேரட் இருக்கும், வெளியில் நீளமாக கம்பி மாதிரி நீட்டு, அதில் ஒரு கத்திகள்லாம் இருக்கும். இப்போ இப்படியே அந்த மக்கள் வழியாக போனால் என்ன ஆகுது? வெட்டிடும். புரியுது? அந்த மாதிரி ஸ்பெஷல் ரதம். அப்போ 600 ரதம். அப்புறம் அடுத்த வசனம், மற்ற சகல ரதங்களே. அப்போ ஸ்பெஷல் வேற, சாதாரண. தோசையில் ஸ்பெஷல் இருக்கா? தோசை இருக்கா? தோசை தோசை எத்தனையோ விதமான தோசை இருக்கு. சாதாரண தோசையும் இருக்கு. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். இந்த ஸ்கூலில் கலெக்ஷனுக்காக பாம்பே போகிறாங்க இங்கிருந்து, நம்ம ஊரில் இருந்து. அதில் ஒருத்தர் பயங்கர கஞ்சம் வந்தாங்க. இப்போ ஹோட்டலில் பண்ண உடனே அந்த செக்ரட்டரி எல்லாருக்கும் ஸ்பெஷல் தோசை கொடுங்க அப்படின்றாங்க. இவர் என்னாச்சு, சாதா தோசையை சொல்லுங்க, என்னாச்சு, நமக்கு இதுக்கு இவ்வளோ செலவழிக்கணும். அதே கஞ்ச பயிர், நான் காசு கொடுக்குறேன், ஸ்பெஷல் தோசை சாப்பிடணும். புரியுது அவங்களுக்கு? அப்போ இங்கே வந்து ஸ்பெஷல் ரதம் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? அப்போ இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பயம் வரும். அப்போ பயம் வரும் பொழுது 13 பயப்படாதீர்கள். ஏன் பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, வாசிங்க 13. நின்று கொண்டுனா என்ன தெரியுமா? சும்மா இருக்கிறது. அதான் நின்று கொண்டு இருக்கிறது. நீ எதுவுமே செய்ய தேவையில்லை. பார்த்தீங்களா? 14 சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்காக. ஏன் கர்த்தர் அவங்களுக்காக யுத்த மாட்டான்னு சொல்லுங்க. கரெக்ட். ஜெபம் பண்ணால் தான் அவர் பண்ணுவார், இல்லை ஒன்றுமே செய்ய மாட்டார். புரியுது அவங்களுக்கு? அடுத்து பாருங்க. சரி, அதுக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அப்பா இன்னைக்கு யாருமே பார்த்துக்க மாட்டேங்க. நான் எங்கள் அப்பா கூட இருக்கேன். ஒரு பேஷண்ட்டு சீரியஸாக இருந்துச்சு. அப்பா சொல்லுவார், இதை மாதிரி கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதில் ஒருத்தர் சொல்கிறார், நான் முன்னாடி தான் சொன்னேன், சார் உங்களோட பெரிய டாக்டர் எங்கேயாவது இருக்காங்க சார், மாதிரியை கொண்டு போயிட்டு டெட் பாடியாக பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் முடியலைன்னு சொல்லுங்க, நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுறோம். இல்லை நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் என்னாலும் சரி சார், எதனாலும் கேட்குறேன். எங்கள் அப்பாவுக்கு அப்படியே ஒரு ஸ்பிரிட் வரும். ஓபியெல்லாம் விட்டுருவார், அங்கே போய் உட்காந்துக்குவார். அதை போடு, இதை போடு, டகட்ரான் பிசிசியை போடு, இதை போடு, பிபியை பாரு, இதை பாரு, சொல்லிக்கிட்டே இருப்பார். ஓபியில் அவ்வளோ கூட்டம் இருக்கும், கண்டுக்கிடவே மாட்டேன். ஏன் சொல்லுங்கள்? இது துட்டு கொடுக்குறாங்க இல்லையா? நம்பிட்டான். உங்களோட பெரிய டாக்டர் உடனேயே அப்பாக்கிட்ட வந்துடும், ஒரு ஸ்பிரிட் வரும். இது சரியா தப்பான்னு என்கிட்ட கேட்காது. சரியா தப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் நான் கண்ணால் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா அப்படி தான் செய்வார். ஓபியில் எத்தனை மணி நேரம் ஆனாலும் சீட் ஓட்டு யாராவது வந்துச்சுனா ஓகே பா ஆனால் வீட்டுக்கு போச்சுங்க, நான் இதான் எனக்கு முக்கியம். உட்காந்து நார்மலாக விட மாட்டார். அப்போ எங்கள் அப்பா ஒரு சாதாரண மனுஷனுக்கு அவரை நம்பினோட என்ன வந்துருச்சு, அவருக்கு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. அது ஸ்ட்ரென்த்து தான் அது. சரியா பாருங்க. அதனால நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால் சரி. இப்போ ஒரு புதிய பாதையை உண்டு பண்ணணும். முதல்ல மகத்துவமும் அதிசயம் செய்வர்னு பார்த்தோம். அவர் வழியை உண்டு பண்ணுகிறார். இந்த வழியை உண்டு பண்ண அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 நீ உன் கோலை ஓங்கி நீட்டி. என்னது? ஏமா கேக் வெட்டுறதுக்கு கத்தி பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அது வெட்டுறது கரெக்டு. வேற எதையும் அது வெட்ட முடியாது. அதனால் அந்த மாதிரி எடுத்துட்டு கோலை வச்சு எதை வெட்டுக்கிறாரு? வேண்டாம், அது வெட்டும், அது வெட்டாது. எப்பொழுது நீ கையை நீட்டணும், கோலை நீட்டணும், அப்பொழுது அப்ப வெட்டாந்திரையில நடந்து போறதுக்கு
ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யப்படுறார். ஆனால் அவர் நேராக ஏன் மோசத்தை செய்ய சொல்றாரு? உனக்கு விசுவாசம் இருக்கான்னு பார்க்க. நீ ஜெபம் பண்ற, உனக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. அதுக்காக என்ன செய்வார்? நான் பிளாஸ்டர் போட்டிருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு இருக்கேன். ஒரு பெந்தேகோஸ்ட் மக்கள், அவர் ஒரு ஊழியக்காரர், ரொம்ப மோசமாக இருக்குது லைஃப். அந்த அம்மா சொல்லிச்சு, டாக்டர் ஜெபம் பண்ணுங்க டாக்டர். நான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் ரவுண்ட்ஸ் வரும்போது மறுபடியும் கேட்குறாரு அந்த அம்மா, டாக்டர் நேற்று நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்கெல்லாம் சரியாக போச்சு, இன்னொருக்கா ஜெபம் பண்ண நான் வீட்டுக்கு போகிறேன். அப்போ இது யார் மேலே இருக்கிற விசுவாசம்? ஜெபத்தின் மேலே இருக்கிற விசுவாசம். கேட்கல நான் செய்வேண்ணா நான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னதான் நான் செய்வேன். அப்போ அது போல ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது இஸ்ரேல். அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஒரு புதிய பாதையை உண்டு பண்ண போகிறார். அந்த புதிய பாதையில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். 13 வசனத்துக்கு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்ன அர்த்தம்? யார் சொல்ல போறோம்? விடுதலை. எங்க இருந்து விடுதலை? பார்வன்ட்டு கூட்டத்திலிருந்து விடுதலை செய்வார். சரி, இப்ப அதிசயம் செய்யறதுக்கு ஆண்டவர் கையில கொடுத்து ஒரு கோல். யாத்ராகமம் இதை கையில் வச்சுக்கோங்க. 4வது அதிகாரம் 2வது யாத்ராகமம் 4:2. உன் கையில் இருக்கிறது என்ன? வாசல். ஒரு கோல். என்னது? சரி, அந்த கோலுக்கு உயிர் இருக்கா? உயிர் இல்லையா? இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் சொல்ற கையிலே வச்சிருந்தா என்ன இருக்கும்? கோலா தான் இருக்கும். பாம்பா மாறு, உயிரோட மாறாது. போட்டானா போட்டோம். அடுத்து என்ன நடக்குது? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதின் வாளை என்றான். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அதை நம் கையிலே கோலாயிற்று. இப்ப உயிர் இருக்கா இல்லையா? இல்ல. கோலாம் ஆண்டோட சொன்ன கீழ்ப்படிஞ்சா உயிர் இல்லாதது உயிராகுது, உயிர் உள்ளது உயிராகுது. இந்த இதுக்கு வல்லமை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மோசைக்கு. இப்படி உனக்கு ஒரு சம்பவம் நடந்தா நீட்டாக யோசிக்க மாட்டியா? யோசிக்க மாட்டேன். அப்படிதானா? ஐயா, இந்த ஆற்றல் பெரிய ஆண்டவர் ஐயா, கோலம் அதே கோலம் தான். இப்ப என்ன செய்வாரு? நீட்டார். நீட்டின உடனே யாத்ராகமம் 14வது அதிகாரம் 17 நடந்து போவார்கள். 17 உங்களை பின்தொடர்ந்து வரும்படிக்கு நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவர்கள் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுத்துவேன். இது நம்ம மகிமைப்படுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் இந்த சம்பவத்தை செஞ்சிருக்காட்டா என்னால நீங்க பண்ண மாட்டீங்க, அதனால அது பிரச்சனையே கிடையாது. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனே கரமே தாங்கியதையினால் வரையில் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவால் நன்றியால் பாடிடுவாம். ஆமென். நன்றியால் பாடிடுவாம். நல்லவரீசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேயா. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. இது எப்ப பாட முடியும்? நன்றியார் பாடுறது ஆண்டவர் சார் ஒரு சம்பவத்தை செய்யறது. இது இன்னைக்கும் நமக்கு அது நடக்குது. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்ப யுத்தத்தை பார்க்க போறோம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 23வது வசனம். தொடர்ந்து அவங்க வர்றாங்களா? அடுத்து என்ன? கிழக்கு வெளுத்து வரும்பொழுது கர்த்தர் நெருப்பு மேகமான தூணிலிருந்து எகிப்தியரின் சேனை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. அவர்கள் சேனையை கலங்கடிக்கிறான்னா அங்க ஒரு சம்பவம் நடந்துடும். என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா? அபகுக் 3வது அதிகாரம் 15. அபகுக் 3:15. உமது குதிரை. நல்லா கேட்டுக்கோங்கம்மா. ஆண்டவர் உள்ள யாரையும் கூட்டிட்டு வர்றாரு? அவருடைய குதிரை. அவர் குதிரை எப்படிமா இருக்கும்? ஆமா, இதை பார்த்து தான் நீங்க கலங்கிட்டாங்க. யாரு கலங்குறா? யாரு கலங்குறா?
பார்வனுடைய புரியுதா உங்களுக்கு? அதனால தான் சங்கீதம் 81:7 நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உனக்கு தப்புவித்தேன். இடி முழங்கும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். அப்ப இங்க அடுத்து குதிரை வருது, இடி முழக்கங்களோடு தான் அனுப்பிச்சாரு, நடத்து வர்றாரு. 25 வந்துருமா யாத்ராகமம் 14:25. ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அந்த யுத்தத்தை தான் நான் அவங்களுக்கு காட்டியிருக்கேன். உருளைகளை வருத்தத்தோடு நடத்துறதுன்னு என்னம்மா நான் சொல்லட்டா? ஏம்மா நான் ஒன்றா வாக்கிங் போயிட்டுருக்கேம்மா. அப்போ என் முன்னாடி ஒருத்தன் புல்லட்டில் டுன்னு போகிறான். அவனுக்கு என்னை பார்த்தா எப்படி இருந்திருக்கும்? எதற்கெல்லாம் கஷ்டப்பட்டு நடந்து வரான்ட்டு கரெக்டாக ஒரு 10 அடி வண்டி நின்றுச்சு. அவனும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா அவனும் நடக்கிறாப்புல இல்லை. கொஞ்ச நேரத்தில் அவன் தள்ளுறான் அந்த புல்லட்டை தள்ளுறது லேசாக கஷ்டமா? கஷ்டம். நான் நினைச்சேன், ஓ இப்படித்தான் இருந்திருக்கும் யாருக்கு? இவங்களுக்கும். வண்டி ஸ்டக் ஆயிடுச்சு எது உள்ள. அதனால என்ன செய்யுது, வருத்தத்தோடு என்ன செய்றாங்களா, தள்ளிட்டு போறாங்க. இப்போ ஒரு புதிய பாதையை உண்டு பண்ணிட்டாரு. அதில் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30வது வருஷம் தப்பு வைத்து ரட்சித்தார். தப்பு வைத்து ரட்சித்தார் சொன்னாரா? செஞ்சுட்டார். அடுத்து என்ன சொன்னாரா, இன்றைக்கான எகிப்தியரை நீ காண மாட்டான்னு சொன்னாரு. காண மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப எப்படி காட்டுறாரு? டெட்டா காட்டுறாரு, செத்து போயிட்டார். புரியுதா உங்களுக்கு? சரி, 2 காரியத்தை நான் காணிச்சு. ஒன்று, மகத்துவம் அதிசயத்தை செய்கிறவர் நம்பர் 1. 2வது, ஒரு வழியை உண்டு பண்ணுறார், நடக்கணும். இது 2 செஞ்சுட்டு 3வது என்ன நடக்கணும்? துதி சத்தம் வரணும். என்ன வரணும்? 15வது அதிகாரம் 1வது வசனம். புகழ்ந்து பாடின பாட்டு. இது எப்ப வரும்? ஒரு விடுதலை கழிச்ச பட்டது வரும். வாசமாட்டம் மகிமையாய் வெற்றி சிறந்தது கர்த்தர் செய்வார். இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க? நாங்க அவ்வளவுதான், எங்க கதை முடிஞ்சிச்சு நினைக்கிறோம். என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா முடியும், அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார். அதனாலதான் அடுத்து பாருங்க வாசிங்க. கீதம் நல்லதுமா பாடல். ஏமா நீங்க எந்த பாட்டாவது மனப்பாடமா பாடிருக்கீங்களா? எதற்காக நான் சொல்றேன், ஏமா நான் எல்லாம் பண்ணேம்மா, புத்தகம் வச்சுருக்கேன், இது பைபிள் வச்சிருக்கேன், நோட்ஸ் வச்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் செய்வேன். ஏன் பாடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 காரியம். ஒன்று, என்ற ஏஜ், என் வயசுல மெமரி போயிடும். மெமரி நானது ஞாபகம், அது போகாமல் இருக்கிறதுக்கு இதை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கு. எங்கள் அப்பாவுடைய அன்னை பெரியப்பா, அவருக்கு அல்சிமர்ஸ் ஒரு நோய் வந்துச்சு. என்னது அல்சிமர்ஸ்? என்ன தெரியுமா எனக்கு? மெமரி போயிருக்கு. எங்கள் அண்ணன் பத்திரிக்கை போயிருக்காரு. நீ யாரு அப்படின்னு கேட்டார். நான் பாபி மகன். பாபி எப்படி இருக்கான்? எங்கள் அப்பா இறந்து. பாபி செத்து போயிட்டானா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்கள் என்ன கேட்குறேன். ஒரு மகனுக்கு பத்திரிக்கை வச்சிருக்காரு. ஓ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ ஒருவேளை என்கிட்ட சொல்லவே இல்லை உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாமே போயிடுச்சு. ஸோ எனக்கு அதனால் அப்போ இருந்து இந்த பாடலை நான் எங்கே கொண்டு வந்தேன்? பிரெயினில் மெமரியில் வச்சு துதிக்க புது பாட பிரெயின் என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். இது வசனம் எல்லாமே பாடல் எல்லாமே வசனம் தான். எந்த கான்மலையானவருங்கிறது வசனம் தான். அவர் என்ன பாடல் எழுதிக்கிறார். சரி, அடுத்து பார்ப்போம். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரியத்தை செய்தார். வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17. 2 ராஜாக்கள் 6:17. ஏன் துதிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். எலிசா கேட்டுங்க, நான் முதல்ல பேட்டர் சொல்லிடுறேன். எலிசா ஒரு தீர்க்கதரிசி. அந்த எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய இராணுவத்தை அனுப்புறான். அந்த பட்டணம் முழுவதும் எதில் சூழ்ந்திருக்குது? இராணுவம் சூழ்ந்திருக்கு. இருக்கா? எடுக்கலாமா? ஒன்றும் விண்ணப்பம் பண்ணி இவன் பார்க்கும்படி கண்களை தரும். அப்புறம் ஏமா கண்ணில் திறக்கிறதுக்கு முன்னாடி அது இருந்துச்சா இல்லையா?
ஆனால் பார்க்க முடியல. ஆனால் பார்வோனுடைய கண்ணை திறக்கல. அவன் பார்த்த உடனே இருக்குதெல்லாம் என்ன செய்யுது? பயந்ததான் ஆண்டவர் இந்த மகிமை வருது. அந்த துதி எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். யுத்தங்கிறது யாருக்கு வரும் சொல்லுங்க? ஒரு ஜெபிக்கவே தெரியாத ஒரு கூட்டம் இருக்காங்க. ஆனா ஜெபிக்க தெரிஞ்ச இஸ்ரேல் மக்கள், அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. பிரச்சனை வந்து ஜெபம் பண்றாங்க, ஆண்டவர் வந்துடுறாங்க. அடுத்து பாருங்க 11. துதிக்கு பயப்படத்தக்கவர் இருக்கா? 11 யார்? அப்ப இந்த அற்புதங்களை செய்ய 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 என்ன வருது? துதி வருது. அற்புதத்திலேயே ஏன் மனைவி முந்தி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டீங்க, இப்ப சொல்ல மாட்டேங்கிறான். அவர் சொல்லுவா, அந்த செங்கடல் பிறந்ததெல்லாம் ரைட்டு தான் ஒத்துக்கிறேன், ஆனால் என் புருஷன் மாறினது ஆச்சரியம். யார் மாறினது? புரியுதா? அப்போ என்னை ஆண்டவர் மாற்றினது யாருக்கு அற்புதமாக தெரியுது? மேடத்துக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் துதிக்கு. சரி, அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னா ஒரு பயம் வரும். பாருங்க, நான் 4 டாபிக் சொன்னேன். நம்பர் 1 மகத்துவம் அதிசயம் செய்பவர் சொல்லியாச்சா? பார்த்தது. 2வது ஒரு வழியை கொண்டு பண்ணுகிறார், அந்த வழியை நினைச்சணும் நடக்கணும். 3வது இருதயத்திற்கு துதி ஒன்று வந்துருச்சா? 4வது அவருடைய நாமத்திற்கு பயம் உண்டாக வேண்டும். இது 4வது. இது என்ன நம்ம பார்க்கணும், இது பார்த்து இதை முடிக்க போகிறோம். சரி, வாசிப்போமா? 14வது அதிகாரம் 31. யாத்ராகமம் 14:31. இந்த மகத்தான கிரியங்கிறது அற்புதம். அற்புதம் தானே? இந்த ஜனங்கள் யாருமா? அவன் செத்து போயிட்டாங்க. இஸ்ரவேல். மாட்டிக்கிட்டியா? அப்ப இது யாரு உயிரோடு இருக்கிறாங்க? இவன் இப்ப ஒரு பயம் வந்துச்சு. அது என்ன பயம்னா சூழ்நிலையினால வர்ற பயம். அந்த சூழ்நிலையினால பார்வனும் பின்னாடி வர்றான், அதனால என்ன வந்துருச்சு? ஒரு பயம் வந்துருக்கு. ஆனா இப்ப என்ன பயம் வந்துருக்கு சொல்லுங்க? ஆண்டவரை பார்த்து இப்பதான் பயம் வருது. ரெண்டுமே பயம் தான். ரெண்டுமே ஒரு பயம் சூழ்நிலையினால வர்றது, அது பார்வனை பார்த்து பயம் தான். பார்வன் செத்து போயிட்டான். சரியா? இப்ப அடுத்த பயம் எங்க வந்துருச்சு? கர்த்தர் வந்துருச்சு. இதுதான் ஆண்டவர் நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஆண்டவர் ஒரு சீஷர்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோமா, இதை ஒரு கையில் வச்சுக்கோங்க. மார்க்கு 4வது அதிகாரம் 39. 2 பயம் இங்கேயும் காட்டுறாங்க. யாத்ரா மார்க்கு 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாக என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல். அவர் அவர்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? என்னது? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அடுத்து, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவர்கள் மிகவும் பயந்தார். இவர் யாரோ? அவர் 2 வகையான பயத்தை எங்க பார்க்கணும். இன்னும் தேடிட்டு இருக்க மார்க்குக்காக எனக்கே தெரிவிட்டு இருக்கீங்க. 4:40. ஓம் பைபிள் எல்லாம் போகணும். அப்ப 40வது வசனத்தில் இருக்கிற பயம் என்ன பயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சூழ்நிலையினால வர பயம். 41. அதே இந்த பயம் ஏன் வருது சொல்லுங்க? வாசி. இவர் எப்படிப்பட்டவரோ காற்றுகளை கீழ்ப்படியும். அப்ப முதல் பயம் சூழ்நிலையினால வர்ற பயம். 2வது பயம் சூழ்நிலை யாருடைய கரத்துல இருக்கு அவரை பார்த்து வர்ற பயம். புரியுது உங்களுக்கு? இதே பயமா இங்க பார்க்கணும். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 31வது வசனத்துல, அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கா. ஏமா ஒரு பயம் வரும்போது 2 ரியாக்ஷன் என்ன வருது? யார் மேல பயம் வருது? ஆண்டவர் மேல. 2வது ஊழியக்காரர். இது போல ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம அதை முடிக்க போகிறோம். யோவான் 2வது அதிகாரம்
21. அவரோ தம்முடைய நான் ஒரு சொன்ன சொல்லிடுறேன். இப்போ ஆண்டவராக இயேசு கலீலியா ஊரில் கானான் ஊருங்கிற இடத்துல கல்யாணத்துக்கு போகிறார். திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு. ஒரு அற்புதத்தை செஞ்சு எல்லாத்துக்கும் பெஸ்ட் திராட்சை ரசம் கொடுத்தார். கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு 11 வாசம் இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் கானான் ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அடுத்த வாசிங்க. அவருடைய சீஷர்கள் விசுவாசம் ஒரு அற்புதத்தை செய்யல விசுவாசம், புரியுதா? அற்புதத்தை செய்யலன்னா விசுவாசம். அதனால 86வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசனம் 12 மட்டும் வாசம் முடிச்சு பார்ப்போம். சங்கீதம் 86:12. என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். இப்போ மகிமைப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் நடக்கணும்? ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு பாதையை உண்டு பண்ணணும், நம்ம துதிக்கணும். அது மூலம் அவர் மகிமைப்படும். ஜெயிச்சு படிப்பாமா? மகா இறக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. சங்கீதத்தை வாசிக்க தியானிக்க நிர்வாகத்த நன்மைக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை பற்றி தரத்தப்பட்ட மூடி மறைத்து காத்து வருங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.